அருளமுதமாக வழங்கப்படுகிறது. बलम यशो धैर्यम निर्भयत्वम अरोगता अजाड्यम वाक्पटुत्वंच हनुमत् स्मरणात् भवेत्. இந்த ஸ்லோகம் ஹனுமானை பற்றி நாம் நினைப்பதால் அவரை வணங்குவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகளை எல்லாம் கூறுகிறது. புத்தி, பலம், நமக்கு இருக்க வேண்டிய அறிவு, உடல் பலம், மனோபலம், யசஸ் என்பது புகழ், எங்கும் பறந்திருக்கும் புகழ் படைத்தவர்களாக ஆகிறோம். தைரியம், எந்த செயலை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு தைரியம், கண்டிப்பாக முடித்து விடுவோம் என்கிற சக்தி. ஆக புத்தி, பலம், யசஸ், தைரியம், நிர்பயத்துவம், பயமே இல்லாத தன்மை, அரோகதா, நோயற்ற தன்மை, அஜாட்யம், வாக்படுத்வஞ்ச, எந்தவித ஆலசியம், சோம்பல், அறிவின்மை இவை அனைத்தும் ஒழிகிறது. வாக்படுத்வம், பேச்சு வன்மை வளருகிறது. இது இத்தனையும் ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஹனுமானை நினைத்த மாத்திரத்தில் இந்த இன்பங்கள் கிட்டும். ஹனுமான் எத்தனையோ திருத்தலங்களில் பெரிய திருமேனியிலிருந்து தொடங்கி சிறிய திருமேனி வரை எழுந்தருளி உள்ளார். தற்போது நாம் பெங்களூரு நகரத்திலே பசவங்குடி என்னும் இடத்தில் உள்ள காரஞ்சி ஆஞ்சநேயர் சன்னிதானத்தை அடைந்துள்ளோம். தானே மலையில் தோன்றினவர் இவ் ஆஞ்சநேயர். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த இடம் காடாக இருந்தது. ஆஞ்சநேயர் மட்டும்தான் முதலில் எழுந்துருளினார். பிற்பாடுதான் ராமன், லக்ஷ்மணன், சீதை, ஆழ்வார், ஆச்சாரியர்கள் அனைவரும் பிரதிஷ்டை செய்விக்கப்பட்டார்கள். காரஞ்சி ஆஞ்சநேயருடைய சன்னிதானத்தை அடைகிறோம். வாசலில் நீண்ட தீபஸ்தம்பம், அதில் ஓர் புறத்தில் ஆஞ்சநேயர் அற்புதமாக எழுந்தருளி உள்ளார். வாசலில் வணங்கி கொண்டு உள்ளே நுழைகிறோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காடுனுடைய சன்னிவேசத்திலேயே இருக்கக்கூடிய சன்னதி. நாட்டுக்குள் தான் இருக்கிறது, ஆனால் இன்னும் இயற்கை மனம் மாறாமல் இருக்கக்கூடிய இடம். சன்னிதானத்தின் வாயிலை வணங்கி கொள்கிறோம். பிரதட்சணம் வருகிறோம். அழகான இடம், ரமணீயமான சூழல். ஆஞ்சநேயர் தான் பிரதானமாக வணங்கப்படுகிறார். ஆண்டுக்கு 3 முறை உற்சவங்கள் நடைபெறுகின்றன. பவித்ரோத்சவம் நடக்கிறது, அப்புறம் ஸ்ரீ ராம நவமி உற்சவமே நடக்கிறது, அனுமானுக்கு உற்சவம் நடக்கிறது என 3 முக்கியமான உற்சவங்கள். வலம் வந்து வணங்கிவிட்டு இங்கிருக்கும் மரம், செடி, கொடிகளை பார்க்கிறோம். ஆஞ்சநேயர் ஒரு மரத்தில் இருந்து கொண்டுதானே சீதையை அசோகவனத்தில் கண்டார். இவ் ஆஞ்சநேயருக்கே பெருமை. சூடாமணியை சீதையனிடத்தை பெற்று திரும்ப கிஷ்கிந்தைக்கு எழுந்தருளி ராமனிடத்தில் சூடாமணியை கொடுத்தார். ஹனுமானுடைய சரித்திரம் அனைவருக்கும் தெரியும். ராமனிடத்தில் மோதிரத்தை பெற்றார், சீதையிடம் கொண்டு போய் கொடுத்தார். சீதையிடம் சூடாமணியை பெற்றார், திரும்ப ராமனிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார். இந்த திருத்தலத்தே ராமனிடத்தில் சூடாமணியை திரும்ப கொடுக்கும் திருக்கோலத்தில் தான் பெரிய வடிவத்தோட ஆஞ்சநேய சுவாமி எழுந்தருளி உள்ளார். அவரை மேலும் உள்ளே சென்று சேவிப்போம். அதற்கு முன்பாக அயோத்தியா காண்டத்தில் நாம் விட்ட இடத்துக்கு வருவோம். இன்று நாம் கம்பராமாயணத்தின்படி எப்படி மகர மக்கள் எல்லாம் துன்பப்பட்டார்கள், தயரதன் எப்படி அழுதான்கிறதை பார்ப்போம். ராமன் பிரிகிறார், சுமந்திரனை தேரோடு அழைத்து கொண்டு புறப்பட்டு போகிறார். காட்டில் என்ன நடந்ததுங்கிற செய்தி. ரொம்ப அழகான படலம், நகர் நீங்கு படலம். கருத்தாய் உருவம், மனமும் கண்ணும் கையும் செய்யாய், பொருத்தாய் புறையே, இறைவன் புறம் 3 மெரித்த போர்வில் இருத்தாய், தமியேன் என்னாது என்னை இம்மூப்பிடையே வெறுத்தாய், இனி நான் வாழ்நாள் வேண்டேன் வேண்டேன் என்றான். தசரதன் ராமன் புறப்பட்டு போகிறார்னு தெரிந்து
கோவென்று அழுகிறான். அப்போது புலம்புதல், உருவம் கருத்தாய், கருத்த திருமேனி கொண்ட ராமா, மனமும் கண்ணும் கையும் செய்யாய். தேவரீருடைய கண்களும் கையும் சிவப்பாக உள்ளன. மனம் காதல் அன்பு என்பதால் சிவந்திருக்கிறது. பொறுத்தாய் பொறையே, பொறுமைக்கு நீயே சாட்சியாக இருக்கிறாய். உனக்குன்னு கொடுக்கப்பட்ட நாடு, அதை சட்டென்று இல்லை என்று சொன்னேன், அப்படியும் பொறுமையோடு இருக்கிறாயே. இறைவன் புறம் 3 எரித்த போர்வில் இருத்தாய். பரமசிவனார் புறம் எரித்தார், திரிபுர சம்ஹாரம் பண்ணினார். அதனால் கையில் கிடைத்த வில், அந்த வில்லத்தான் ஜனகன் தன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்வதற்கு ஸ்வயம்பரத்தில் வைத்தான். அந்த வில்லை முறித்தாய். தனியே நின்னாது என்னை இம்மூப்பிடையே வெறுத்தாய். என் கூடவே இருந்து கடைசி காலத்துக்கு தொண்டு புரியாமல் இந்த வயோதிகனை விட்டு புறப்படுகிறாய். இனி நான் வாழ்நாள் வேண்டேன் வேண்டேன், இந்த வாழ்நாள் வேண்டாம், நான் காட்டுக்கு போக வேண்டும். ஆனா இந்த சமயத்தில் நீடா காடேக வேண்டும். கண்ணும் நீராய் உயிரும் ஒழுக கழியா நின்றேன். எண்ணும் நீர் நான் மறையோர் எரிமுன் நின்மேல் சொரிய, மண்ணும் நீராய் வந்த புனலை மகனே வினையேற்கு உண்ணும் நீராய் உதவி உயர்கான் அடைவாய். நாக்கு வறண்டு போய் தொண்டை கனைக்க முடியாமல் கதறுகிறேன். என் கண்களிலிருந்து நீர் உருகுகின்றது, ஆனால் தொண்டையில் நீர் வறண்டு போயிற்று. என் கூட இருந்து நீர் கொடுத்து தொண்டு புரிய மாட்டாயா? என்னை விட்டா போவாய்? பொன்னின் முன்னம் ஒளிரும் பொன்னே, புகழின் புகழே, மின்னின் மின்னும் வரிவில் குமரா, மெய்யின் மெய்யே, என்னின் முன்னம் வனன் நீ அடைதற்கு எளியே நல்லேன். உன்னின் முன்னம் புகுவேன் உயர் வானகம் யான். பொன்னின் ஒளியே, முன்னம் ஒளிரும் பொன்னே. ஒரு ஸ்வர்ணம் பொன் தங்கத்தையும் ராமா உன்னையும் இரண்டையும் வைத்தால் இந்த பொன்னை காட்டிலும் நீதான் பொன் போன்றிருப்பாய். புகழின் புகழே, உலகத்தில் மக்களுக்கு புகழ் உண்டு, ஆனால் புகழுக்கே புகழ் சேர்க்க வல்ல புகழ் படைத்தவனே, மின்னின் மின்னும் வரிவில் குமரா, மின்னலை காட்டிலும் மின்னலை போன்றிருக்கும். மின்னல் கூட ஒளி குன்றி இருக்கும். ஆனா ராமானின் கையில் பிடித்திருக்கும் சார்ந்தம் மின்னலை விட ஒளி படைத்தது. மெய்யின் மெய்யே, சத்தியத்தில் சத்தியமானவனே, என்னின் முன்னம் வனன் நீ அடைதற்கு எளியே நல்லேன். என்னை விட எனக்கு முன்னால் காட்டுக்கு போகலாம் நீ பார்க்கிறாய். இப்போது சூழலைக்கிறேன், உனக்கு முன்னால் உயர்வானத்தை நான் அடைந்து விடுவேன் என்று தயரகன் புலம்புகிறார். மேலும் கூறுகிறார், ஒரு மாமுனிவன் துணையோடு மனையோடு ஒளி ஒன்றிலவாய் நயனம், திருமாமகனே துணையாய் தவமே புரி பொழுதின்வாய், அருமாமகனே புனல் கொண்டு அகழ்வாழ் வருமாறு அறியேன், பொறுமா கனை விட்டிடிலும் புவி மீது அலறி பொரள. தசரதன் கோசலையினிடத்தே அலறுகிறான், அரற்றுகிறான். ராமன் சென்றவன் திரும்ப வருவானா தெரியவில்லையே. விழுந்தார், அயர்ந்தார், புரண்டார், விழி போயிற்று என்று ஆழ்ந்தார் துன்பக் கடலுள். ஐயா ஐயா என்றார், பொழுந்தாய் நெஞ்சை என்றார், பொன்னாடி அதனில் போய் நீ வாழ்ந்தே இருப்ப தரியேம், வந்தேம் வந்தேம் இனியே. நாட்டு மக்கள் எல்லாரும் துயருற்றார்கள். தசரதன் கீழே விழுந்து புரடுகிறான். விழுந்தார், அயர்ந்தார், புரண்டார். ஐயா, என் கண்களே போயின, எனக்கு கண் பார்வை இழந்தேன். 60,000 ஆண்டுகளாக தைரியமாகத்தான் பார்த்தேன், இப்போதில்லை. சிந்தை தளர்வுற்று அயர்தல் சிறிதும் இலேனாய், இன்சொல் மைந்தன் உளன் என்றதனால் மகிழ்வோடு இவன் வந்தனால், அந்த முனி சொற்றமையன் அண்ணல் வனம் ஏகுதலும் எம் தம் உயிர் விகுதலும் இறையும் தவறா என்றான். இதுவரை எவ்வளவு வயதாகி இருந்தாலும் ராமா, நீ இருக்கிறாய் என்கிற தைரியத்தில் வாழ்ந்தேன். நீயே இப்போது காட்டுக்கு புறப்படுகிறாய். இனி எந்த தைரியத்தில் என்னால் வாழ்வதற்கு முடியும்? வாழ்வதை காட்டிலும் முடிவதே மேல். ஆஹா, அரசன் அருளே இளனே ஆம் என்பார். இனி தசரதனை பார்த்து மக்கள் அனைவரும் பேசுகிறார்கள். ஆஹா, அரசன் அருளே இளனே, நம் அரசனுக்கு அருளே இல்லாமல் போய்த்தான். காவா அறத்தை இனி கைவிடுவோம் யாம். இனி நாம் இந்த தர்மத்தின் வழி நடந்து பிரயோஜனமில்லை. தாவாத மன்னர் தலைத்தலை வீழ்ந்து ஏங்கினார். மாவாதம் சாய்ந்த மராமரமே போல்கின்றார். ஆவா என்று சொல்லி மன்னன் நம்மை காத்திருக்க வேண்டும். நாமோ காவா அறத்தை, நாம தர்மத்தை காத்து கொண்டிருக்கிறோம், பயனில்லை. அப்ப இனி செய்ய வேண்டியது, தாவாத மன்னர் தலைத்தலை வீழ்ந்து ஏங்கினார். இந்த மன்னன் ஒத்துக்கொள்ளுகிறாரோ அல்லவோ, நாம பார்த்து நடவடிக்கை எடுத்து ராமனை நம் நாட்டில் இருக்க செய்ய வேண்டும். ஆனால் ராமனோ புறப்படுகிறான். அவன் புறப்படும் போது தயரதன் மட்டுமாதுதான் அந்த ஊரில் இருக்கும்
மாடுகள், கன்றுகள், கோழிகள், குதிரைகள் அனைத்தும் அழுதன. ஆவும் அழுத, அதன் கன்று அழுத, அன்று அலர்ந்த பூவும் அழுத, புனல் புல் அழுத, கல்வொழுகும் காவும் அழுத, களிறு அழுத, கால்வயப்போர் மாவும் அழுத, அம்மன்னவனை மானவே. அழுதன. பசுமாடுகள்லாம் வீதிக்கு வந்து அழுதன. அதன் கன்று அழுத, அதனுடைய கன்று குட்டிகள் அழுதன. அன்றலர்ந்த பூவும் அழுத, அப்போது மலர்ந்து கொண்டிருக்கும் பூ அழுதது. புனல் புல் அழுத, கல்லொழுகும் காவும் அழுத, தோட்டம் மற்றும் உண்டான பூஞ்சோலைகள் அனைத்தும் அழுதன. மண் செய்த பாவம் உளது என்பார். மாமலர் மேல் பெண் செய்த பாவம் அதனின் பெரிது என்பார். புண் செய்த நெஞ்சை விதி என்பார். பூதலத்தோர் கண் செய்த பாவம் கடலின் பெரிது என்பார். ராமன் காட்டுக்கு புறப்படுகிறாரே, எது காரணமாக இருக்கும்? ஒன்னனாக யோசித்தார். மண் செய்த பாவம் உள்ளது என்பார். இது மண் செய்த பாவம். இந்த பூமிக்கு ராமனை அரசனாக அடைய பாக்கியமில்லை. இது மண் செய்த பாவம். இன்னும் சிலர் மாமலர் மேல் பெண் செய்த பாவம் இல்லை, மகாலட்சுமி தான் செய்த பாவமோ, அவளுடைய அருள் இல்லாமல் போய்த்தான் அவளுமன்னா இந்த நாட்டை விட்டு பிரிந்து போகிறாள். புண் செய்த நெஞ்சை விதி என்பார். நெஞ்சை புண்படுத்தி கொண்டிருக்கிறோமே, இது மற்றொன்றும் காரணம் அல்ல, விதி. யார் என்ன பேசி என்ன பயன்? நம்முடைய விதி படுத்துகிறது. ஆளான் பரதன் அரசு என்பார். ஐயன் இனி மீளான் நமக்கு விதி கொடிதே கான் என்பார். பரதன் இது ஆள போறதில்லை, ராமன் நாட்டுக்கு திரும்பி வரப்போறதில்லை. அப்ப நாம ராஜாவே இல்லாமல் தவிக்க போகிறோம். கோளாகி வந்தவா கொற்ற முடிதான் என்பார். மாளாத நம்மின் மனம் வலி ஆர் ஆர் என்பார். இனி நமக்கு வலிதான். இந்த நாட்டில் நம்முடைய வாழ்க்கை நன்னாக இருக்க போவதில்லை. ஏன்? நாடே நலமிழந்து தவிக்க போகிறது என்று மக்கள் அனைவரும் ஓர் குரலாக அழுதார்கள். நதியின் பிழை அன்று நரும் புனலின்மை அச்சே, பதியின் பிழை அன்று பயந்து நம்மை புறந்தாள், மதியின் பிழை அன்று மகன் பிழை அன்று மைந்த விதியின் பிழை, நீ இதற்கு என்னை வகுண்டது என்றான். லக்ஷ்மணனுடைய கோபத்தை கண்டான் ராமன். மக்கள் அனைவரும் துடித்தார்கள். அது கண்டு இலக்குவனுக்கு பொறுக்கவில்லை. அவன் கோபப்படுகிறான். அப்ப ராமன் சமாதானப்படுத்துறார். நதியின் பிழையன்று நனும் புனல் இன்மை. ஒரு நதி ஓடுகிறது என்றால் அதில் தண்ணீர் இல்லாமல் போனால் அந்த ஆறு அந்த நதியினுடைய குற்றமாது இல்லையே. பதியின் பிழை அன்று பயந்து நம்மை புறந்தாள், மதியின் பிழை அன்று மகன் பிழை அன்று மைந்த விதியின் பிழை. இது கைகை செய்த குற்றமும் இல்லை, வரத்தை கொடுத்த தசரதனுடைய குற்றமும் இல்லை, உன்னதும் இல்லை, மக்களதும் அல்ல. இது விதியின் பிழை. இப்படித்தான் லோகம் நடக்க வேண்டி இறைவனின் சிந்தை. நல் தாதையும் நீ, தனிநாயகன் நீ, வயிற்றில் பெற்றாயும் நீயே, பிறரில்லை பிறர்க்கு நல்க கற்றாய், இது காணுதி என்று என கைமறித்தான். முற்றாமதியம் நிலைந்தான் முனிந்தானை அண்ணான். வரதன் பகர்வான். ராமன் வரதன். அவன் இலக்குவனை நோக்கி, வரம் பெற்றவள்தான் இவ்வையம் சரதம் உடையாள். அவள் என் தனித்தாதை, செப்ப பரதம் பெறுவான். இனி யான் படைக்கின்ற செல்வம் விரதம். இதில் நல்லது வேறு இனி யாவது? லக்ஷ்மணா, இப்படி யோசித்து பாரு. நாட்டை இழந்தோம், சொத்தை இழந்தோம்னு சொல்லுகிறாய். ஆனால் காட்டுக்கு போக போகிறோம், பெருத்த விரதம் கிடைக்க போகிறது, ரிஷிகளோடெல்லாம் பழக போகிறோம். அதை ஏன் செல்வம் என்று புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? நாட்டு செல்வம் தான் செல்வமா? அறிவு செல்வம் இல்லையா? தவம் செல்வம் இல்லையா? அதெல்லாம் நாம் பெறப்போகிறோமே. இதை கண்டு மனம் நீ சந்தோஷப்பட வேண்டும். மேலும் கூறுகிறார், கான் புக்கினிடும் கடல் புக்கினிடும் கலிப்பேர் வான் புக்கிடினும் எனக்கு அன்னவை மான் அயோத்தியான் புக்கது ஒக்கும் என யார் நலிகிக்கும் ஈட்டார் ஊன் புக்கு உயிர் புக்கு உணர் புக்கு உலையற்க என்றார். கவலைப்படாதே, எது எங்க இருந்திருந்தாலும் அயோத்தியா மடவிம் வித்தி. லக்ஷ்மணனுடைய தாயார் சுமித்ரை. அவள் இலக்குவனை பார்த்து கூறுகிறாள், நீ காட்டுக்கு போ. காட்டை காடாக நினைக்காதே, நாடாக நினை. இனி ராமன் தான் உனக்கு தந்தை, இனி சீதை தான் உனக்கு தாய். அதை புரிந்து கொண்டு போ. மற்றும் அனைவரும் ஒவ்வொருத்தராக விடை கொடுக்க பின்னும் பகர்வாள் இலக்குவன். பெற்றோர்களுக்கு துணையார்க்கணும்னு ராமனே வேண்டார். அன்னையர் அனைவரும் ஆழி வேந்தனும் முன்னையர் அல்லர் வெந்துயரில் மூழ்கினார். லக்ஷ்மணா, நீ நாட்டில் இருந்து நம்முடைய தாயார் தகப்பனாரை நன்றாக பார்த்து கொள்ளலாமே, அதுதானே உனக்கு ஏற்றது. ஆனாலும் லக்ஷ்மணன் மறுக்க இறுதியாக இலக்குவனையும் கூட்டிக் கொண்டான். சீதை மறுத்தாள், அவளையும் அழைத்துக் கொண்டான். ராமன் புறப்படுகிறான். என்ற பின் முனிவன் ஒன்று இயம்ப நேர்ந்திலன் நின்றனன் நெடுங்கணீர் நிலத்து நீர்த்து உக குன்றன தோழவன் தொழுது கொற்றவன் பொன்தொழி நெடுமதில் வாயில் போயினான்.
நெடுமதில் வாயில் நோக்கி போனார். மக்கள் எல்லாரும் காண்கிறார்கள். விழுந்தனர் சிலர். சிலர் விம்மி விம்மி மேல் மேல் எழுந்தனர். சிலர் முகத்து இழி கண்ணீரிடை அழுந்தினர். சிலர் பதைத்து அலகரவல்லியின் கொழுந்து எரி உற்றனர் துயரம் கூறுகின்றார். இப்படி ராமன் புறப்படுகிறான். நாமும் புறப்பட்டு காராஞ்சி ஆஞ்சநேயர் சன்னதிக்குள் செல்வோம்.